வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காயை நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். இனிப்பு கார வகைகள், காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய டீ காஃபியில் கூட ஏலக்காயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை தருது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய படபடப்பு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. குறிப்பாக ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள்லாம் இணைந்து ஏலக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சரி. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஏலக்காய். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹை பிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஹை பிளட் ப்ரெஷர், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏலக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயை தினமும் உணவுகளில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இது ரத்தத்தையும் நமக்கு சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது, அதை சுத்தப்படுத்திடும். சிறுநீரை பெருக்கி அந்த சிறுநீர் வழியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஏலக்காய் வெளியேற்றுறதால நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் செய்யுது, நச்சு நீக்கம் செய்யுது. கிருமிகள் கழிவுகள்லாம் நம்முடைய உடலில் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். குறிப்பாக ரத்த நாளங்கள்லாம் இறுக்கமாக இல்லாமல் இயல்பாக ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால இருதய துடிப்பு சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான கோளாறுகளுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வளிக்கக்கூடியதாக ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே ஏலக்காய் நிச்சயம் விடப்பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸ், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று மந்தம் உள்ளிட்ட பலவிதமான ஜீரண கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற ஏதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணிடும். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போரிடக்கூடிய பண்புகளும் இருக்குது. ஏலக்காயை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாயு துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் சாப்பிட்டு வரும்போது நல்ல தீர்வு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு வாயில் எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது. அப்போ கெட்ட பாக்டீரியாக்கள், அப்புறம் வாயு துர்நாற்றம் வீசுவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாயு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன அழுத்தம் குறைவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை நிதானப்படுத்துது. ஏலக்காய் கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷனை குறைத்து சுவாசத்தை நமக்கு எளிமையாக்கும். ஏலக்காயினுடைய வாசனை நமது மனதை சாந்தமடைய செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் படபடக்கக்கூடிய தன்மை, மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் எதுவும் ஏற்படாமல் மன அழுத்தமெல்லாம் நீங்கி போவதற்கு ஏலக்காய் உறுதுணையாக நமக்கு உதவிகரமாக இருக்கும். வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்கு. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகள், அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போதே ஏலக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கப்படும். எளிதாக சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆஸ்துமா, வீசிங் போன்ற எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே அவங்களுக்கு இருக்காது. சருமம் மற்றும் தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். சிறந்த சருமம் வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு பெறும். கண் கருவளையம், அந்த பிளாக் சர்க்கிள்ஸு, கரும்புள்ளிகள், பிளாக் பிம்பிள்ஸ் அதாவது முகப்பொருட்கள் இது எதுவுமே இருக்காது. சருமம் சுருக்கங்களும் இருக்காது. மின்னக்கூடிய பொலிவான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நம்ம பெறலாம். அப்புறம் மிருதுவான உதடுகள் பெறுவதற்கு ஏலக்காய் பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தினோம்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு இடம் இருக்காது. அடர்த்தியான கருகருவென்று வளரக்கூடிய முடி அமைப்பையும் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது பெறலாம். ஸோ உதடு வெடிப்பு எல்லாம் இருக்காது. முடி அடர்த்தியாக கருகருவென்று வளரும். சருமமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஏலக்காய் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பது மட்டும் இல்லாமல் உச்சம் தலை முதலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது.
ஒரு 100 கிராம் ஏலக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது. புரோட்டீன் வந்து 11 கிராம் இருக்குது 100 கிராம் ஏலக்காயில். கொழுப்பு வந்து 0 மில்லிகிராம், கார்போஹைட்ரேட் 68 கிராம், மொத்த கொழுப்பு 7 கிராம், கலோரி 311 கிலோ கலோரிகள் இருக்குது. ஏலக்காய் வந்து இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம். இதனுடைய விதைகள் வந்து சமையலுக்கும் மருத்துவ நன்மைகளுக்காக பயன்படுத்தப்படுது. அந்தளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கிறதால ஏலக்காயை தொடர்ந்து உபயோகப்படுத்த பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.